பயன்படுத்தாத ஒரு ஓட்டமாக இருந்தால் அதை தூக்கி நாங்களும் குப்பையில் எறிஞ்சிருவோம். எனவே ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சமூகத்தையும் அப்படி நீங்கள் பார்க்க வேண்டாம் என்ற தாழ்மையான பணிவான கருத்தை உங்கள் போது பதிவு செய்து கொள்கிறோம். கிறிஸ்துவை மட்டுமே இறை சாயலாக பார்க்கிறோம், இறைவனுடைய சாயலாக நாங்கள் பார்க்கிறோம் என்பதை சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன். மீண்டுமாக நம்முடைய நண்பர்கள் கலந்துரையாடல் தொடர்வார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ். தோழர்களே, குர்ஆனில் ஒரு செய்தி 3வது அத்தியாயத்தில் 64வது வசனத்தில் ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னு கேட்டால், வேதக்காரர்களை நோக்கி பேசக்கூடிய வார்த்தை, நபிகள் நாயகத்தை கூப்பிட்டு நீங்கள் வேதக்காரர்களிடத்தில் போய் இப்படி சொல்லுங்கள் என்று அறைகூவல் விடக்கூடிய ஒரு வசனம். குல் யா அஹ்லல் கிதாப் தஆலவ் இலா கலிமத்தின். இது அந்த குர்ஆனில் வரக்கூடிய அரபி வாசகம். என்ன பொருள் அப்படின்னா, நீங்கள் போய் சொல்லுங்கள், வேதக்காரர்களே, உங்களுக்கும் எங்களுக்கும் இடையிலான ஒரு பொதுவான விஷயத்தின்பால் உங்களை நாங்கள் அழைக்கிறோம். 2 பேரும் ஒத்துக்கிட்ட ஒரு செய்திக்கு வாங்கன்னு கூப்பிடுங்க. என்ன செய்தி? ஒரே இறைவனை தவிர வேறு யாரையும் நாம் வணங்க மாட்டோம் என்று 2 பேரும் ஒத்துக்கொண்டிருக்கிறோமே, அந்த விஷயத்துக்கு வாருங்கள். அந்த இறைவனுக்கு நாம் யாரையும் இணை கற்பிக்க மாட்டோம், இணையாக கருத மாட்டோம் என்ற விஷயத்திற்கு வாருங்கள். நம்மில் சிலரை ஒருவர் இன்னொருவரை கடவுளாக தேர்ந்தெடுத்து கொள்ள மாட்டோம் என்ற விஷயத்தின் பக்கம் வாருங்கள். 2 பேருக்கும் பொதுவாக அப்படித்தான் நம்ம நம்புகிறோம். ஒரே இறைவன், அந்த இறைவனுக்கு நிகர் யாரும் கிடையாது, அவன்தான் வணக்கத்திற்குரியவன், அவனுக்கு இணை துணை கிடையாது என்று நீங்களும் நம்புகிறீர்கள், நாங்களும் நம்புகிறோம். அப்படியானால் இந்த விஷயத்தை உறுதியாக கடைபிடிக்க வாருங்கள் என்று அவர்களை நோக்கி அழைப்பு விடுவீராக என்று நபிகள் நாயகத்துக்கு குர்ஆனில் இறைவன் வசனம் இறக்கி வைத்திருக்கிறான். அது 3வது அத்தியாயத்தில் 64வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இதில் இஸ்லாம் சொல்லக்கூடிய, இஸ்லாம் என்ன சொல்ல வருதுன்னா, 2 பேரும் இந்த விஷயத்தை ஒத்துக்கிட்ட விஷயத்தை நடைமுறைப்படுத்துகிறோமா, அதில் வாங்க, அதை பற்றி விவாதிப்போம், அப்படி மக்களை கூப்பிடுங்கன்னு சொல்லுகிறது. இப்போ நாங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடிய செய்திகள், நம்பிக்கைகளை ஆரம்பத்தில் சொன்னோம். எங்களுடைய இறைவன் நம்பிக்கை எப்படி இருக்கிறது, எப்படி நாங்கள் கடைபிடித்து கொண்டிருக்கிறோம்னு. இப்போ அதை பற்றி, இந்த விஷயத்தில் அந்த இறைவனை பற்றி, இறைவனுடைய பண்புகளை பற்றி, ஏன்னா இப்போ சொல்லும்போது கூட குறிப்பிட்டாங்க, இறைவன் இயேசு என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க கடைசியாக சொல்லும் பொழுது. இறைவன் இயேசு குறிப்பிடுகிறார் அப்படின்னு இறைவன்ற வார்த்தையும் பயன்படுத்தினாங்க, இறை சாயல்ங்கிற சொல்லையும் பயன்படுத்தினீங்க. அப்போ அதை பற்றிய முழு விளக்கத்தையும் எங்களுக்கு தந்தால் புரிந்து கொள்ள ஏதுவாக இருக்கும். இறைவனை பற்றி இப்போ எங்களுக்கு சொல்ல, ஒரே இறைவன், அவனுக்கு நிகர் இல்லை, அவனுக்கு பெற்றோர் கிடையாது, அவனுக்கு பலகீனங்கள் கிடையாது, அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவனுக்கு எந்த தேவையும் இல்லை, அவனுக்கு தூக்கம் இல்லை, அவனுக்கு மறதி இல்லை, அவனுக்கு மரணம் இல்லை, அவன் நித்திய ஜீவனாக இருக்கிறான், அவனுக்கு எந்த விதமான பலகீனங்களையும் விட்டு அவன் அப்பாற்பட்டவனாக இருக்கிறான். இந்த விஷயங்களை எல்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரி அந்த ஓரிரையை பற்றி வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டால் 2 பேரும் அடுத்தபடியாக அந்த இறை கோட்பாட்டை பற்றி விவாதிப்பதற்கு வசதியாக இருக்கும்னு நினைக்கிறோம். அதோடு இன்னும் சில செய்திகளையும் உங்கள்கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்படுறோம். அதாவது நிறைய செய்திகளை நீங்கள் ரொம்ப திறந்த மனதோடு ஏற்றுக்கொண்டு நீங்கள் சொன்னது பார்க்கும் பொழுது ரொம்ப மிக்க ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் நம்ம ஆரம்ப உரையில் பல செய்திகளை சொன்னோம். அதாவது படைத்த இறைவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, அவனுடைய இடத்துல யாரையுமே கொண்டு போய் வைக்கக்கூடாது என்பது தான் இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடு என்பதை நம்ம முதல்ல எடுத்து வைத்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இதை நபிகள் நாயகம் சொன்னது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் புதுசாக சொல்லவில்லை. இதுக்கு முன்னாடி உள்ள அனைத்து இறை தூதர்களும் இதைத்தான் சொன்னார்கள், ஆதம்லேருந்து ஈசா வரைக்கும் என்று ஒரு செய்தியை சொன்னோம். அதைத் தொடர்ந்து இந்த இப்பொழுது உள்ள பைபிளில் அது மாற்றப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு செய்தியும் உங்கள் முன்னாடி முன்வைத்திருக்கிறோம்.
அதாவது வந்து இறைவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, அவருடைய இடத்துல கொண்டு போய் யாரையும் வைக்கக்கூடாது என்ற அந்த ஓரிரை கொள்கையை சிதைக்கும் விதத்தில் பைபிள் வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்றதையும் நம்ம சொன்னோம். அப்போ வந்து இப்படிப்பட்ட மாற்றம் ஏற்பட்டதுனால தான் கிறிஸ்தவ சகோதரர்கள் தவறான பாதையின் பக்கம் போகிறார்கள் என்பதையும் நாம் உங்களுக்கு சுட்டி காட்டினோம். இப்போ நம்ம என்ன உங்களுக்கு உங்களிடத்திலிருந்து நம்ம சில செய்திகளை எதிர்பார்க்கின்றோம் என்றால், இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? ஏன்னா வந்து நீங்கள் சொல்லும் பொழுது நம்ம சொன்னோம், நீங்கள் என்ன செஞ்சுட்டீங்கன்னா, நீங்கள் சொன்னது அனைத்தும் உண்மைகள், எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் சொன்னோடனே நம்ம உங்கள்கிட்ட என்னையுமே ஒன்றும் பேச முடியலை. காரணம் என்னன்னா, நீங்கள் டோட்டலாக நம்ம என்ன சொன்னோமோ அதை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டீர்கள் என்று ஒரு வழியில் சொல்லிட்டீங்க. இருந்தாலும் கொஞ்சம் கூடுதலாக உங்களிடத்திலிருந்து சில தகவல்களை எதிர்பார்க்குறோம். நாங்கள் அப்படி எதிர்பார்க்கிறது வந்து நம்மளுக்கு மத்தியில் இன்னும் கருத்தொற்றுமை வந்து இன்னும் பலப்படுவதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய செய்தி, அதாவது குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி, பைபிள் சொல்லக்கூடிய செய்தி, ரெண்டையும் ஒப்பிட்டு நாங்கள் பார்க்கிறோம். அதாவது சகோதரர் அவர்கள் வந்து நீங்கள் சொல்லும் பொழுதே சொல்லிட்டீங்க, அதாவது வந்து கிறிஸ்தவம் தான் சிறப்பு என்று நாங்கள் சொல்ல மாட்டோம், ஆனால் இஸ்லாம் தான் சிறப்பு என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றும் நீங்கள் சொல்லிட்டீங்க. அதாவது நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அதாவது வந்து நம்ம என்ன கொள்கையை ஏற்றிருக்கிறோமோ அதை நம்ம மக்கள் மத்தியில் சொல்லிட்டு போயிடுவோம். இதை வந்து நம்ம ஏற்றிருக்கக்கூடிய கொள்கைக்கு மாற்றமாகவோ அல்லது நான் வைத்திருக்கக்கூடிய அந்த இறை கோட்பாட்டுக்கு மாற்றமாகவோ இறை வேதத்துக்கு மாற்றமாகவோ நான் சொல்லக்கூடாது. அப்படி நான் சொன்னேன்னா, நான் வந்து வெளியே உங்களுக்கு வேணா நல்லவனா இருக்கலாம், இறைவனிடத்தில் நான் நல்லவனா இருக்க முடியுமா? இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் என்ன நம்புகிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய தூதர், அதே மாதிரி பல தூதர்கள் இருக்கின்றார்கள். இவங்களுடைய காட்டி தந்த வழியின் பிரகாரம் போனாதான் படைத்த இறைவனிடத்தில் திருப்தியை பெற முடியும், அப்பதான் எனக்கு சொர்க்கம் கிடைக்கும். நான் முதல்ல சொன்னோம், இறைவனுடைய இடத்துல கொண்டு போய் யாரையும் வைக்கக்கூடாது என்று. அது நபிகள் நாயகம் வந்து இறைவனுடைய இறுதி தூதராக இருக்கிறாங்க, அவங்களுக்கு அருளப்பட்ட வேத வெளிப்பாடை வந்து இறைமறையாக இருக்கின்றது என்பதை நாங்கள் நம்புகின்றோம். இதை நம்பினால்தான் சொர்க்கம் கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இதுக்கு மாற்றமாக நான் பேசக்கூடாது. இதை நான் ஏற்றுக்கொண்டு இத்தகைய அஜெண்டாவை நான் கையில் வைத்துக்கொண்டு இதுக்கு எதிராக நான் பேசினேன்னா, நான் வந்து அந்த நான் இருக்கக்கூடிய கொள்கைக்கு நான் துரோகம் செய்கின்றேன் என்று அர்த்தமாகி விடுகின்றது. அப்போ நாங்கள் உங்களிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கின்றோம் என்றால், நீங்கள் வந்து பரலோக ராஜ்யம் என்று ஒன்று இருக்கு என்றதை நீங்கள் நம்புகின்றீர்கள். பரலோக ராஜ்யத்திற்காகத்தான் இவ்வளவு வேலைகளும் நம்ம செய்கின்றோம். பரலோக ராஜ்யத்தை அடைவதை தவிர வேற என்ன நமக்கு தேவை இருக்கின்றது? இறந்ததுக்கு அப்புறம் உள்ள அந்த வாழ்க்கையை, நித்திய வாழ்க்கையை அடைகிறது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கின்றது. அப்படி அந்த நித்திய வாழ்க்கையை அடைவதாக இருந்தால் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஒரு கோட்பாடு வச்சிருக்கிறீங்க. நீங்க வைத்திருக்க கோட்பாடு என்பது அதாவது என்னன்னா, சகோதரர் அவர்கள் சொல்லும் பொழுது தெளிவா சொன்னாங்க, அதாவது அழித்து அதை ஏற்றுக்கொள்ள வைக்கிறதுக்கு சரி கிடையாது. அப்படி வந்து இஸ்லாமும் அப்படி சொல்லவில்லை. லக்கும் தீனுக்கும் வலியதீன், உங்களுக்கு உங்கள் மார்க்கம், எங்களுக்கு எங்கள் மார்க்கம். லா இக்ரஹ ஃபித்தீன் கத்த பையன ருஸ்து மினல் ஐயி ஃபமை யக்ஃபுரு பித்தாவுதி வயுமின் பில்லாஹ். இந்த மார்க்கத்தில் எவ்வித நிர்பந்தமும் இல்லை. நேர்வழியில இருந்து வழியேடு பிரித்து அறிவிக்கப்பட்டு விட்டது. தீய சக்திகளை வெறுத்து நேரான வழியின் பக்கம் வர்றவர் அருந்து விடாத பலமான கயிற்றை பற்றி பிடித்தவர் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. விரும்பியவர் ஏற்றுக்கொள்ளுங்கள், விரும்பியவர் மறுக்கட்டும், இப்படிதான் இஸ்லாமும் சொல்லி காட்டுகின்றது. ஆனால் அதை சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் ரெண்டும் சரின்னு சொல்லக்கூடாது. நீங்க சொல்றதும் சரி, நானும் சொல்றதும் சரி என்று ரெண்டும் சரின்னு சொன்னோம்னா அப்ப நம்ம வந்து துரோகம் பண்றோம்னு அர்த்தமாகி விடுகின்றது. அதாவது வந்து நான் வந்து இந்திய நாட்டில் உட்கார்ந்துக்கிட்டு பாகிஸ்தான் கூடிய நான் ஏற்றுவேன், எனக்கு பிரச்சனை கிடையாது என்று நான் சொன்னேன்னா நான் இந்தியாவுக்கு துரோகம் பண்றேன்னு அர்த்தமாகுது. நான் பாகிஸ்தான் நாட்டில் உட்கார்ந்துக்கிட்டு இந்திய கூடிய நான் ஏற்றுறது எனக்கு பிரச்சனை இல்லை, இந்தியா தான் என்னுடைய இந்திய பாராளுமன்றத்தில் நான் நிறைவேற்றக்கூடிய சட்ட திட்டங்களை நான் கைக்கொள்வேன், இந்திய பாராளுமன்றம் இந்திய அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்கின்றதோ அதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று ஒருத்தவன் சொன்னானா அவன் பாகிஸ்தான்காரனா இருக்க முடியாது. இந்தியாவில் உட்கார்ந்துக்கிட்டு பாகிஸ்தான் பாராளுமன்றம் சொல்லக்கூடிய போடக்கூடிய விஷயங்களை வந்து நான் இங்கே அமுல்படுத்துகிறேன் என்று சொன்னால் வெறுமனே சொல்றதுக்கு வேணா நல்லா இருக்கலாம், ஆனால் நடைமுறைக்கு சாத்தியமா? இப்ப நீங்க என்ன நினைக்கின்றீர்கள் என்றால், பரலோக ராஜ்யத்தை அடைவதற்கு, நித்திய ஜீவனை அடைய நீங்கள் என்ன வழி என்று நீங்கள் விளங்கி வைத்திருக்கின்றீர்கள். அந்த வழி வந்து இல்ல, நீங்க நபிகள் நாயகம் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவங்க சொன்ன பிரகாரம் நீங்க நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்கும் என்று நீங்கள், ஏன்னா அது கிளியரன்ஸுக்காக தான் நாங்கள் கேட்குறோம். இது வந்து என்னடா இது, நம்ம எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டோமே, மறுக்கையை இவங்க போட்டு கின்றாங்கன்னு நீங்க தவறா நினைக்க வேணாம், சரியா? இது வந்து ஒரு நம்ம வந்து பரஸ்பரமாக கலந்துரையாட முன் வந்துட்டோம். என்ன இருக்கின்றதோ அதை ஓப்பனா பேசிவிட்டு போவதான் நமக்கு நல்லதா இருக்குமே ஒழிய,
நீங்க ஒன்ன நினைச்சுக்கிட்டு நீங்க ஒன்ன பேசிக்கிட்டு நாங்க ஒன்னு நினைச்சுக்கிட்டு நாங்க ஒன்னு பேசுறோம்னு வைங்க, என்ன நம்ம நினைக்கிறோமோ அதுக்கு எதிராக நம்ம பேசக்கூடாது சகோதரர்களே. அந்த மாதிரி பேசுறத இறைவன் ஒத்துக்கிற மாட்டாரு என்று நாங்கள் நம்புகின்றோம். எங்களுடைய இறைவன் இது குறித்து விசாரிப்பார் என்று நாங்கள் நம்புகின்றோம். அந்த அடிப்படையில் பரலோக ராஜ்யத்தை அடைவதற்கு நீங்கள் என்ன கை கொண்டிருக்கின்றீர்கள்? இப்ப நாங்க என்ன சொல்றோம்? பைபிள் இறைவனுடைய வேதம் என்று நீங்க நம்புறீங்க, அது இறைவனுடைய வேதம் இல்லை என்று நாங்கள் சொல்கின்றோம். திருமறை குர்ஆன் காரணம் என்ன? திருமறை குர்ஆன் அப்படி சொல்லி காட்டுகின்றது எங்களுக்கு. அவங்க தங்களுடைய கைகளில் எழுதி வைத்துக் கொண்டதை தங்க இறைவனிடத்திலிருந்து வந்தது என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லி பகிரங்கமான குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் அவங்க அவர்கள் தங்களுடைய கைகளால் எழுதி கொண்டு இது இறைவனிடத்திலிருந்து வந்தது என்று சொல்றாங்க. அதோடு மட்டுமல்லாமல் இதில் சொல்லப்படக்கூடிய செய்திகள் இறைவன் சொன்ன செய்திகள் மாதிரி இல்லை. காரணம் என்ன? இறைவனிடத்தில் இருந்து வரக்கூடிய வேதமாக இருந்தால் இறைவன் சொல்லக்கூடிய இறைவனுடைய இலக்கணங்களை அது கற்றுத்தர வேண்டும், இறைவனுடைய ஆற்றல்களை அது பறைசாற்ற வேண்டும், இறைவனுடைய வல்லமைகளை நமக்கு போதித்து தர வேண்டும், எப்படிப்பட்டவன் இறைவனாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தர வேண்டும். இறைவன் சொல்லக்கூடிய தீர்வு எத்தகைய தீர்வாக இருக்குமோ அத்தகைய தீர்வுகளை சொல்ல வேண்டும். ஒரு விஷயத்தில் பிரச்சனை ஏற்படும் பொழுது அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு எத்தகைய தீர்வை சொன்னால் அது சரியாக இருக்குமோ, இறைவன் சொன்ன தீர்வு தான் சரியாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆனால் பைபிள் சொல்லக்கூடிய தீர்வுகளை எடுத்து போடும் பொழுது அது இறைவனுடைய வார்த்தையாக இருக்காது என்று நாங்கள் நம்புகின்றோம். அப்ப நாங்க முதல்ல ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்ன செய்தி என்னன்னா, இப்படி பாதை மாறி செல்லக்கூடிய சகோதரர்கள் ஏன் பாதை மாறி சென்றார்கள் என்றால் அதற்குரிய பிரதான காரணம் தங்களுடைய வேதத்தில் அவர்கள் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள், உங்களை மேல நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கவில்லை, சரியா? நீங்க தவறா விளங்கிடக்கூடாது. உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் அதை நிறைய விஷயங்களை உள்ள புகுத்தி விட்டார்கள். உதாரணத்திற்கு அதாவது பவுல் என்பவர் பின்னாடி நிறைய நிருபங்களை எழுதுகின்றார். எழுதும் பொழுது இயேசு என்ன சொன்னாரோ அதுக்கு மாற்றமா அவர் பல செய்திகளை உள்ளே நுழைத்து விட்டார். இப்படி நாங்களே நிறைய சொல்றோம், அதுக்கு நிறைய ஆதாரங்களை முன்வைக்கின்றோம். எனக்கு இந்த வேதத்துல நானும் ஒரு பங்காளியாக இருக்கும் பொருட்டு நான் இந்த செய்திகளை எழுதிவிட்டேன் என்று அவர் சொல்லக்கூடிய செய்திகளும் இருக்கின்றன. இந்த மாதிரியான செய்திகளை வைத்துத்தான் பொத்தாம் பொதுவா குற்றச்சாட்டு சொல்லிவிடவில்லை உங்க மேல. இந்த மாதிரி வேதம் மாசுபடுத்தப்பட்டிருக்கின்றது, கரைப்படுத்தப்பட்டிருக்கின்றது, அதுல நிறைய இடைச்செருகள் செய்யப்பட்டிருக்கின்றது, இல்லாத விஷயங்கள் உள்ளே நுழைக்கப்பட்டிருக்கின்றது. எந்த அளவிற்கு என்றால் இயேசு எதை கொள்கையாக பிரகடனப்படுத்தினாரோ அந்த கொள்கையை மாற்றக்கூடிய அளவிற்கு அங்கே உள்ளே வேலைகள் நடந்திருக்கின்றன என்று பகிரங்கமாக குற்றச்சாட்டை நாங்கள் சொல்ல திருக்குரான் சொல்லுகின்றது. ஏன்னா நாங்க திருக்குரானை கையில வைத்துக் கொண்டு ரெண்டும் சரி நாங்க சொன்னோன்னு வைங்க, நாங்க துரோகி ஆயிரும். ஏன்னா நாங்க உள்ளதை என்ன உள்ளதோ அதைத்தான் நாங்க சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில தான் நாங்க இதை சொல்கின்றோம். அப்படின்னும் பொழுது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தினாலதான் பாதை மாறி போனார்கள் என்று நாங்கள் உங்களை சம்பந்தமா சொல்லி இருக்கிறோம். இல்ல அது கரெக்டு தான், அந்த மாதிரி நிறைய இறைவனுடைய இலக்கணங்கள் உண்மையிலேயே அதுக்கு அதுல பைபிள்ல கேலிக்குரியதாக ஆக்கப்பட்டிருக்கின்றன. இறைவன் பற்றி எது எதுவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த மாதிரி பல வசனங்களை நாங்க படிக்கிறோம். இதை இறைவன் சொல்லியிருக்க மாட்டாரே. இறைவன் எப்படி இதை சொல்லியிருப்பார்? தன்னைத்தானே கேவலப்படுத்துற மாதிரி இறைவன் சொல்லுவாரா? ஒருவன் நான் ஒரு புத்தகத்தை எழுதுகின்றேன், அந்த புத்தகத்துல நான் என்னையே கேவலப்படுத்தி எழுதுவேனா? என்னையே கேவலப்படுத்தி ஒரு புத்தகத்தை நான் எழுதிவிட்டு இது என்னுடைய புத்தகம் என்று சொன்னால் புத்தகத்தை படிக்கக்கூடியவர் என்ன நினைப்பாரு? என்னடா இது, இவரை பத்தி இவ்வளவு கேவலம் எழுதி இவர் புத்தகம் எப்படி சொல்ல முடியும் என்று யோசிப்பாரா இல்லையா? அப்ப படைத்த இறைவன் என்பவன் அனைத்து ஆற்றலும் அனைத்து கண்ணியத்திற்கும் அவன் தான் சொந்தக்காரனாக இருக்கும் பொழுது இறைவனை இழிவுபடுத்தக்கூடிய வசனங்கள் அதில் இருக்கின்றன. இறைவன் சொன்ன மாதிரியான தீர்வுகள் அதுல இல்ல. இதுல சொல்லப்பட்ட தீர்வுகள் மனித குலத்திற்கு விரோதமானதாகவும் எதிரானதாகவும் மனித குலம் வெறுக்கக்கூடிய வகையிலும் சில விஷயங்கள் இதுல இருக்கின்றன. இப்படிப்பட்டவை எப்படி இறைவனுடைய வெளிப்பாடாக இருக்க முடியும் என்று சொல்லி நாங்கள் அதை சந்தேகிக்கின்றோம். சந்தேகத்தோடு மட்டுமல்லாமல் அதுக்கு பல ஆதாரங்களையும் அடுக்குகின்றோம், நிறைய ஆதாரங்களையும் எடுத்து வைத்திருக்கின்றோம். அப்படின்னும் பொழுது உங்களிடத்திலிருந்து நாங்கள் என்ன செய்திகளை பெற விரும்புகின்றோம் என்றால் இது குறித்து உங்களுடைய